எல்பிபி பாசன வசதி உள்ள ஏரியாவில் நல்ல தண்ணீர் வசதியோடு ஒரு 1.5 ஏக்கர் தோட்டம் விற்பனைக்குங்க. 35 தென்னைமரம் இருக்குதுங்க. நல்ல காப்பு வசதிங்க. நல்ல காப்புக்கு காரணமே இந்த ஏரியாவில் இருக்கிற நல்ல தண்ணி வசதி தானுங்க. இப்போதைக்கு கரும்பு போட்டு வெட்டியிருக்கிறாங்க. மொத்தம் இந்த லேண்டோட ஏரியா வந்துங்க 1 ஏக்கர் 47 சென்ட்டுங்க. அக்கம் பக்கம் ஊர் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த 1 ஏக்கர் 47 சென்ட் அளவுள்ள தோட்டம் வந்துங்க வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க. வடபக்கம் வந்து தார் ரோடு வந்துடுங்க. தார் ரோடு பேஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 320 அடி பக்கம் வந்துருங்க. 300 to 320 அடி வந்துருங்க. தோட்டம் வந்துங்க கிளசரிவுங்க. லேண்டு வந்து அதே மாதிரி வாஸ்துபடி அமைஞ்சிருக்குதுங்க. இதுக்கு தோட்டத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய குளம் இருக்குதுங்க. தண்ணி வசதிக்கு பிரச்சனை இல்லை. அது போக வந்து எல்பிபி பாசனம் உள்ள ஏரியான்னு வைங்களேன் இந்த ஏரியா. அதனால வந்து தண்ணிக்கு பிரச்சனை இருக்காதுங்க. இந்த லேண்ட் ஓனர்து இன்னும் சொத்துக்கள் இருக்குதுங்க. தண்ணி அங்கிருந்த வந்து அந்த தோட்டத்துக்கு பாயுதுங்க. ஸோ இதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு கிணறு சர்வீஸோ எதுவும் கிடையாதுங்க. நாம தான் பண்ணிக்கோணும். நாம வந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் நமக்கு தண்ணி வசதி கொடுக்குறதா சொல்லியிருக்காருங்க. நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் 1.5 ஏக்கர் அப்படிங்கிறதுனால ஒரு போர் ஓட்டிங்கன்னா கூட போதுங்க. ஒரு போர் ஓட்டி ஒரு 3 HP சோலார் பண்ணிங்கன்னா சோலாருக்கு ஒரு 2.5 லட்ச ரூபா வருங்க. போர் ஓட்டி மோட்டர் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா வருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 லட்ச ரூபா செலவு பண்ணிங்கன்னா தனிப்பட்ட முறையில் போர் ரன் பண்ணி நல்லா விவசாயம் பண்ணிக்கலாங்க. மீதி இருக்கிறதையும் முடிஞ்சால் தென்னை மரம் வச்சு விட்லாம். இல்லை இடையில வேறு ஏதாவது விவசாயம் பண்ணலாலும் பண்ணலாம். தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியான்னு வைங்களேன். அக்கம் பக்கம் ஊரும் இருக்குதுங்க. ஸோ அதனால் வந்து நீங்களே வீடு கட்டி இருக்கிறதுனாலும் தாராளமாக இருக்கலாமுங்க. தார் ரோடு பேஸ் 300-320 அடி வருங்க. வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க. 35 தென்னை மரம் காப்போடு இருக்குதுங்க. 1 ஏக்கர் 47 சென்ட். இந்த லேண்டோட ரேட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே 77 லட்ச ரூபா கேட்டிருக்காருங்க. கொஞ்சம் அனுசரிச்சு கொடுப்பாருங்க. நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் லேண்ட் ஓனர்கிட்டே பேசிக்கலாங்க. ஸோ இந்த ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற கிணறுங்க தண்ணியில் மேலே கிடக்குதுங்க. அப்படியே ஸ்விம்மிங் பூல் மாதிரி. தண்ணிக்கு பிரச்சனை இருக்காதுங்க மேக்ஸிமம். ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். 1 ஏக்கருக்கு 47 சென்ட் ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காருங்க. அதுலேருந்து கொஞ்சம் நெகோசியேஷன் பண்ணி பண்ணிக்கலாங்க. இந்த தோட்டத்துலேருந்து திருப்பூருக்கு 30 கிலோமீட்டருங்க. ஈரோட்டுக்கு 34 கிலோமீட்டருங்க. ஈரோட்டுக்காரங்க திருப்பூருக்காரங்களுக்கெல்லாம் பக்கங்க. அதனால் கன்சிடர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது தோட்டம் தேவைப்பட்டதுன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. மேலும் தோட்டம் நிலம் ஏதாவது தேவைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றிங்க. எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க. நீங்கள் எந்த லேண்டு வாங்குறதா இருந்தாலும் வாங்குறதுக்கு முன்னால் ஒரு லேண்டு பிடிச்சது அப்படின்னா ஒரு லேண்டு பிடிச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துங்க நம்ம விற்கிறவங்கள போய் பார்த்து பேசுவோம். பேசிட்டு ஒரு சின்னதாக ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கிடுவோம். அந்த பேப்பர்லாம் வாங்கின பிறகு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த லோக்கல் விஏஓ ஆர்ஐயை போய் கண்டிப்பாக பார்க்கணுங்க. அந்த சொத்து ஏதாவது கோயில் நிலமாக வருதா, இல்லை வந்து ஏதாவது அரசுக்கு சம்மந்தமான திட்டங்களை ஏதாவது செயல்படுத்தி அந்த காட்டு வழியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, மேபி ஏதாவது வந்து நெடுஞ்சாலைகள் வரலாம், கோயில் நிலமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் திட்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த மாதிரி எதிர்காலத்தில் ஏதாவது வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸுக்கு ஆல்ரெடி அளவு எடுத்திருக்காங்களா என்னங்கிறது நம்ம பார்த்துக்கணுங்க. பெரிய விலை கொடுத்து வாங்குகிறோம் அப்படிங்கிறம்போது அந்த சொத்து வந்து எந்த ஒரு வில்லங்க விவகாரம் இல்லாமல் இருக்கணும். அந்த சொத்தை வாங்கி நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்மளோட ஃப்யூச்சர் வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் வாங்குகிறோம். அப்படி நினைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் ஃப்யூச்சர்லேயும் வராத அளவுக்கு முன்கூட்டியே நம்ம வந்து எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கிராமத்துக்கு சம்மந்தப்பட்ட விஏஓ ஆர்ஐயை போய் நம்ம அட்வான்ஸ் கொடுத்து வாங்கின பத்திரத்தையும் கொண்டு போயிட்டு அந்த சர்வே நம்பரில் வச்சு நம்ம அவர் கூட கலந்து ஆலோசித்து செக் பண்ணிக்கோணுங்க. அப்படி பண்ண அப்புறம் அந்த லேண்டை வந்து விஏஓ ஆர்ஐயுமே ஓகே தெளிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த ஸ்டெப் அந்த காட்டுக்கு சொந்தமான பத்திரம், தாய் பத்திரம், மூலப்பத்திரம் எல்லாத்தையுமே ஒரு லீகல் லாயர்கிட்ட கொடுத்து ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கணுங்க. இன்றைக்கி லீகல் ஒப்பீனியன் போனீங்கன்னா ஒரு 15,000த்துலேயே பார்த்து கொடுக்குறாங்க அட்வொகேட்டு. ஸோ அதனால் வந்துங்க 15,000 ரூபா செலவானாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து ஒரு 50 லட்சம், 1 கோடி, 2 கோடி கொடுத்து ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க. அதனால இந்த 10,000 15,000 அப்படிங்கிறது ஒரு மிக சொற்பமான அமௌண்ட்டுங்க. ஆனால் நாம் போடக்கூடிய அந்த 1 கோடி ரூபா பணத்தை அந்த 15,000 ரூபா பணம் தான் நம்ம காப்பாற்ற போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். ஹெல்மெட்டோட விலை 600 ரூபாயா இருக்கலாம். பட் வந்து அது உங்களை உயிரை காப்பாற்றுது அப்படிங்கிறதுக்காகத்தான் வண்டியில் போகும்போது நம்மளை ஹெல்மெட் போட சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த லீகல் ஒப்பீனியன் அப்படிங்கிறது அந்த 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றுறதுக்காக நம்ம முதல்ல எடுத்துக்கக்கூடிய ப்ரீகாஷன் மாதிரி தான் எடுத்துக்கணுங்க. ஸோ கண்டிப்பாக எந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னால் லோக்கல் விஏஓ ஆர்ஐ பார்த்துக்குங்க, ஒரு லீகல் ஒப்பீனியன் பார்த்துக்குங்க. அதுதான் வந்து உங்களோட பணத்துக்கு சேஃப்டிங்க. நம்மக்கிட்ட வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னாலும் விற்கணும்னாலும் கூப்பிடுங்க. நீங்கள் வாங்கினாலும் விற்றாலும் ப்ராப்பராக வந்து என்ன வழிமுறையோ அதை பின்பற்றி செயல்படுங்க. நன்றி, வணக்கங்க.